சண்மு வா அம்மு. அழகா இருக்கட்டி இந்த சாரியில. தேங்க் யூ. ரெடி ஆயிட்ட? ஓகே தானே டி, இல்ல வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? ஓகே தான், இது சிம்பிளா நல்லா இருக்கு. என்ன அது என்ன கலர் Dress? அதெல்லாம் எதுவும் என்கிட்ட சொல்லல சரியா? சும்மா நடிக்காத, அதெல்லாம் பேசிருப்பீங்களே ஒரே கலர்ல Dress போடணும்னு. அப்படிலாம் ஒன்றும் பேசவே இல்லை சரியா? சும்மா நடிக்காத டி. நீ சொன்ன என்ன நம்பவா போற? சண்மு அத்தை ரெடி ஆயாச்சா? ரெடிட்ட. அத்தை மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்துட்டாவளா? கிளம்பிட்டாவலாமா? இப்பதான் அம்மா ஃபோன் பண்ணா. எப்படி கார்லயே வரவ? என்ன 10 கிலோமீட்டர் இருக்கு, 2 பேரும் தள்ளனா இங்க தான் வீடு. இதுக்கு எதுக்கு கார்ல வரணும்? நடந்துதான் வரவ. இல்ல ஏன் கேட்டேனா, பொண்ணு பார்த்துட்டு போன பிறகு கார்ல ஒரு ரவுண்ட்ஸ் அடிக்கலாம்ல சண்முக வச்சு, அதனாலதான். அம்மு பேசாம இரு, இப்ப நான் சொன்னனோ. நீ சும்மா இரு, நீ சொல்லலனாலும் உனக்கு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். இது சண்மு ஆசை மாதிரி தெரியலையே. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, சண்முக ஆசை தான் அது. சரி சரி. அத்தை என்னன்னா பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண வேண்டாமக்கா, நீங்க இங்கே இருங்க. அவையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பெரியவெல்லாம் பேசிட்டு கூப்பிடுவோம்ல, அப்ப நாங்க வந்து கூப்பிடியோம், அப்ப நீ வா. காஃபி எல்லாம் கொடுக்க வேண்டாமா? காஃபி எல்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், ஜூஸ் நாங்களே கொடுத்துருவோம். நீ சும்மா வந்து நின்னா மட்டும் போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாவ? எம்மா சண்முவை விட இவ ரொம்ப ஆர்வமா இருக்கப்பலையே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அதான் நீ கேட்கற கேள்வியிலே தெரியுதுல, நீ அடுத்து சீக்கிரம் உனக்கு தான் கல்யாணம் பண்ணணும் போல. இதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல, அத தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். அதை இப்ப நடக்கும்ல பாரு. தெரியாமோ? சின்ன பொண்ணு வாட்டி, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்தாச்சு. இந்த வாரே வனிதாக்க. சரிம்மா இருங்க, நான் போய் அங்க பாத்துட்டு வரேன். அத்தை அம்மா வர சொல்றீங்களா? அம்மா இப்பெல்லாம் இங்க வர முடியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாட்ட என்னன்னாலும் பேசிக்கலாம். அது அம்மா இருக்கால, கூட நில்லு. என்ன பண்ண? வாரேங்க. ஏன் சண்மு? ஒண்ணும் இல்ல. இல்ல உங்க அம்மாவை கூப்பிட்டா? இல்லட்டி ஒரு மாதிரியா இருந்துச்சா, அதான். ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? லூஸ் மாதிரி எதை யோசிச்சுட்டு இருக்காத. வாங்க எல்லாரும் வாங்க. வாரம் வாரம். இங்க ரமா தம்பி எல்லாம் இந்த உங்க மவன்கிட்ட தான் பேசிட்டு இருந்தாவ, அந்த ரூம்ல நிக்காவ. அப்படியா? சரி சரி சொல்லுக்க. ஏங்க சொல்லியே. உங்க வீட்டு பிள்ளை சண்முவ எங்க மாவன் சசிக்கு வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்கோமா? ஆமா, எங்க மாவே சசிக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ரொம்ப நல்லது. வாங்க 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 எல்லாரும் வாங்க. வரேன் தம்பி. ஓய் ரமா, உங்களுக்கு ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாவே போயிட்டு இருக்கு. நான் இங்கே தான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியேன். சண்மு சொன்னான். ஓகே மச்சான். ஏடி என்ன இப்படி வந்து பயமுறுத்தியா? இது ஒன்னே பயமுறுத்துறது அப்படிதானே? அனிதாக்கு சின்ன பொண்ணு என்ன 2 பேரும் ஒரே மாதிரி சாரி உடுத்திருக்கியா? இது எடுத்து 1 வருஷம் ஆச்சுராமா, எட்டவே இல்ல. ஏன்ட்டே சொல்லிருக்கலாம்ல, நானும் இந்த மாதிரி சேலை கூட ஒன்று பார்த்தேன் கடையில. சரி விடுபடி, நீ அடுத்து ஒட்டுக்கா செட் எடுத்துடலாம். இங்க 2 பேர் மட்டும் ஒட்டுக்கா செட்டா எடுத்திருக்கிய பத்தியில. சரி விடுமா, நீ அடுத்து கல்யாணத்துக்கு ஒட்டுக்கா ஒரே மாதிரி சேலை எடுத்துருவோம். சரிக்க. என்ன ரமா சேலையில எடுத்துக்கீங்களோ? அதானே சேலையில எடுத்திருக்கிய பொண்ணு பாக்குறதுக்கு. இல்லக்க பூ வச்சிடலாம்னு சொல்லி சொன்னாவே எங்க பெரியம்மா. அப்படியா? பரவாயில்லையே ரமா. ஆமா சின்ன பொண்ணு, தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. சீக்கிரம் பூ வச்சுட்டோன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல. ஆமா ஆமா, அதுவும் நல்லதுதான், சீக்கிரம் பார்த்து முடிங்க. ஆமாக்க. ரமா எக்க தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் அம்முக்கு அம்மா. சொல்லியிருக்கா சண்மு சொல்லியிருக்கா. சரிப்போ. அம்மா உனக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லக்க, 4 மாசம் ஆயிட்டுல, இப்போ வாந்தியெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கிறக்க மட்டும் இருக்கு. அத்தி எடுத்து இருறம்மா. சரிக்க. இந்த சமயத்துல தான் நல்ல காய்கறியெல்லாம் சாப்பிடணும். ஆட்டுங்க. சரி சின்ன பொண்ணு, நீ போய் சண்முக கூட்டிட்டு வா. சின்ன பொண்ணு சண்முக அழைச்சிட்டு வாமா. வணக்கம் சொல்லு சண்மு. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என் மருமகளை பாத்தியா எவ்வளவு லட்சணமா இருக்கானு? அதானே அன்னைக்கு பார்த்ததோட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காளே. ஐயோ என் கண்ணே பற்றும் போல இருக்கேன் மருமக மேல. வணக்கம்மா, உட்காரு. மாவே ரொம்ப கொடுத்து வச்சுறேன். இல்ல பரவாயில்ல. சரி எக்க, அவ அம்மாவை கூப்பிட்டு சொல்லு. சொல்லேன். சமந்தி என்னையா? உங்களதான் இங்க வாங்க. சொல்லுங்க. எங்களுக்கு உங்க மவளை ரொம்ப பிடிச்சிருச்சு, நாங்க இன்னைக்கே பூ வச்சிரியோம். ரொம்ப சந்தோஷம். ஆமாமா, எங்களுக்கு உங்க பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்க இன்னைக்கே பூ வச்சிரியோம். அப்ப கல்யாண தேதி இன்னைக்கே குறிச்சிரதா? ஆமா இன்னைக்கே குறிச்சிருவோம். அப்படி போடு. நீ தேதி வேற எது குறிச்சுக்கிட்டு? ஆமா, வர கார்த்திகை 28 நல்ல நாள் தானே? ஆமால, தீபம் அன்னைக்கு தானே வருது, அன்னைக்கே வச்சிடலாமா கல்யாணத்தை? இல்ல இப்படி சொல்லியேன்னு எதுவும் நினைச்சுக்கிற வேண்டாம். இன்னும் கார்த்திகை 28க்கு ஒரு 20 நாள் தானே இருக்கு. ஆமா சம்மந்தி, இதனால என்ன? ஒரு 2-3 மாசம் இருந்தா பிள்ளைக்கு நாங்க கொஞ்சம் நகையெல்லாம் எடுப்போம்ல, அதனால ஒரு 2-3 மாசம் கழிச்சு வச்சா கூட எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. ஐயே, கல்யாணத்துக்குலாம் எங்க மருமகளுக்கு ஒரு நகை போட வேண்டாம். ஆமாமா, எனக்கு இருக்குது ஒத்த பையன், வீடு வசதி எல்லாமே எனக்கு இருக்கு. உங்க மவளுக்கு நீங்க நகைன்னு சொல்லிட்டு எதுவும் செய்ய வேண்டாம். மீதி அவளுக்கு வேற என்ன தேவைப்படுதோ அதை நீங்க கொடுத்துருங்க.
ஏதாவது துணி கேட்டானா எடுத்து கொடுங்க, வேற ஏதாவது பொருள் கேட்டானா வாங்கி கொடுங்க. மீதி நகை பணம் ரொக்கம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். ஆமாம்மா, எங்களுக்கு இந்த வரதட்சணை எதுவுமே வேண்டாம். அவளுக்கு கட்டின புடவையோட அனுப்பிச்சு வச்சிங்கன்னா கூட போதும், நாங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவோம் எங்கள் வீட்டுக்கு. சரிக்கா, அப்புறம் அம்மாவை கூப்பிட்டு சீக்கிரம் பூ வைக்க சொல்லுங்க. ஆமாம் ரமா, பெரியம்மா இந்தம்மா பொண்ணு அங்கே வரவும் பூ வச்சு விடு. சரி பெரியம்மா. மரமோலே அந்த பக்கம் போமா. சரி எத்தன்னு சொல்லு சண்மு. சரிங்க அத்தை. சரி ரம்மா, நீ பூவை வை. ஆட்டுங்க. ரம்மா இப்போ வச்சு விடுமா. சரிக்க. சரிக்கா. காற்று தீ பிடிக்க கண்ணு ரெண்டு நீர் இருக்க மீனலான கரை சேர்த்து போறேனே. அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே. இது பாருங்க, அப்பப்ப அண்ணன் வந்து உன்னை பாத்துக்கிறேன். மருதாணி போல என்ன வளர்த்து விட்டாயே. அழக்கூடாது. செவந்த இடம். ரமா, என்ன சின்ன பொண்ணு? போய் உன் தம்பிக்கு ஏதாவது பேசணும்னா சண்முகிட்ட பேச சொல்லு. என்னடா பேசுறியா? என்னக்கா? தனியா எதுவும் பேசுறியான்னு கேட்டேன். பேசுறேன். வேண்டாம் வேண்டாம். சண்முகம் இப்படி சொல்லியா? தானே மாப்பிள்ளை சரின்னு சொல்லியார்ல, போய் பேசிட்டு வா போ. ஐயோ அக்கா, அதெல்லாம் வேண்டாம். அம்மோ, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? தெரிலண்ணே, மாதிரி கஷ்டமா இருக்கு. சரி விடு, அல்லாத. எனக்கு சண்முக்கு மேரேஜ் ஆகுறது ஹாப்பி தான். ஆனா அவன் நம்மளை விட்டு தூரமா போயிடுவான்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிறந்த இடம், உதிர்ந்த இடம். பேசு சண்முகம். வேண்டாம் வேண்டாம், நானும் போல. ஏன்? மாதிரி எங்க அண்ணன் ஏதாவது நினைப்பான். இரு. சா, உங்க தங்கச்சி என்ன என்கிட்ட பேசுறதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுத்தாதான் பேசுவாளாமா? சண்மு பேசு போ. இல்ல போ சண்மு. அம்மு இப்படிலாம் ஃபீல் பண்ணாத, சண்மு அப்புறம் அழுதுருவா. சரி நீ அவ கூட போ. இல்ல நான் போல. நீ தூரமாவே நின்னுக்கோ, சரியா? அம்மா, மக்கா சாப்பாடுக்கு சொல்லிட்டியா? நான் தான் காலையிலே கேட்டேன், நீங்க தான் பாத்துக்கிறோன்னு சொல்லி சொன்னீங்க. இல்லம்மா, இப்ப பூ வச்சுட்டாவல, நீ சாப்பிட்டு தானே போகணும். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சாப்பாட்டுக்கு சொல்லிடுறேன். சரிம்மா சொல்லிடு. இப்பதான் சண்முக மாமியார் வந்து சொன்னாவ, புடவை எதோ எடுத்துட்டு வந்திருக்காவலாமா. கொஞ்ச நேரம் அந்த புடவையை கட்டி அவளை நிக்க சொல்லி சொன்னாவ. அப்படியா? இந்த மச்சன்ட்ட தான் பேச போயிருக்கா. வந்ததுக்கப்புறம் அந்த புடவையை கட்டிட்டு வேணா வீட்டை காட்ட சொல்லுங்க. ஆட்டுமா. சரிம்மா, நான் அப்போ போய் சாப்பாட்டுக்கு சொல்லியே. சரிப்பா. சரி ரமா, நீ எவ்வளோ நேரம் நின்றுட்டே இருப்பா? ஆமா சின்ன பொண்ணு, நான் போய் செத்தால உட்காடுறேன். அப்போ அங்கே சோஃபா காலியாக தான் இருக்கு பாரு, அங்கே போய் உட்காரு. சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு சின்ன பொண்ணு. நீங்க என்ன வேலைக்கா பாத்திய? ஏய், இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு சேலை கட்டி நிக்கிறதே ஒரு பெரிய வேலை தானே. தானே பார்த்தேன். இந்த மாதிரி நீ ஏதாவது சொல்லாம இருந்தா தானே ஆச்சரியம். சரி சின்ன பொண்ணு, உன் மாமியார் கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே. ஏன் லதாக்கா அழைக்கலையோ? இதெல்லாம் லதாக்கா அன்னைக்கே ஃபோன் பண்ணி சொன்னாவ. என் மவ தான் ஒரே அழுகுக்கு. நீ இங்கே வந்தாலும் அழுதுட்டு தானே கிடப்பா. அதனால தான் நீ மட்டும் போயிட்டு வா, நான் வேணா சாயந்தரமா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாவ. பிள்ளைய பார்த்துட்டு இருக்காவ வீட்டில். ஓ சரி சரி. உங்க மவளை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே. ஏன் சின்ன பொண்ணு தேவையில்லாம ஸ்கூல் வேற லீவ் போட்டு? ஏமா நல்லது கெடுத்து கூட்டிட்டு வந்தா தானே பிள்ளைகளுக்கு தெரியும். சின்ன பிள்ளை, அவளும் நாலு இடத்த பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாளா? ஏதாவது காது குத்துனா கூட்டிட்டு போலாம் சின்ன பொண்ணு. நிச்சயதார்த்த வீட்டுக்கு வந்து அவ என்ன பண்ண போறா? சரி என்னமோ போங்கம்மா. சின்ன பொண்ணு, இடையில ஒன்று கேட்டியா நீ? எனக்கு பாத்தியா, ஒரு நகை வேண்டாமா. அவ்வளோ பணக்காரவில்ல சின்ன பொண்ணு அவைய. பணக்காரவெல்லாம் ஒன்றும் இல்லைக்க, கொஞ்சம் வசதி கம்மி தான், ஓரளவுக்கு இருக்காவ. சொந்த வீடு இதெல்லாம் வச்சிருக்காவானா? பணக்காரவே இல்லைங்க, அப்போ ஒத்த நகை கூட வேண்டாம்னு சொல்லாவ. எங்க இல்ல, சில பேர் பணக்காரவிலா இருந்தாலும் நகை 100 பவுன் வேணும் 200 பவுன் வேணும்னு கேட்பாவளே, அதான் கேட்டேன். இதுல பணப்பேய் பிடிச்ச நாய்க்கு தாங்க அப்படி கேட்குங்க. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். இப்பெல்லாம் யாரும் பொம்பளை பிள்ளைகளுக்கு நாவ போட்டு கட்டி கொடுக்குற மாதிரி இல்ல. ஆமா சின்ன பொண்ணு, நான் கூட கேள்விப்பட்டேன். ஆமாக்கா, இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, நிறைய டிமாண்டா இருக்கு. அதனால எல்லாம் நகையை போட்டு பொண்ணை கட்டிட்டு கூட்டிட்டு போறாவ. ஆமா ஆமா, நம்ம காலத்துலலாம் அப்படி இல்ல. சரி வாங்க, நம்ம அங்க போய் கொஞ்ச நேரம் நின்று பேசுவோம். ஆமா, சாப்பாடு சொல்லியிருக்காவளோ? ஆமா ஆமா, இந்த இப்பதானே சந்தோஷ் போறான்.
நீ பொண்ணு மாப்பிள்ளை பேசிட்டு வந்துட்டாவனா நீ சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு எந்திரிச்சு போக வேண்டியதான். இல்ல ஏதோ புடவை எடுத்துட்டு வந்துருக்காவலாம்ல. ஆமாம் ஆமாம் பார்த்தேன் தட்டில் வச்சிருந்தா. அதை சண்முக கட்டணும்னு சொல்லி சொன்னாவ. புடவையை கட்டிட்டு பொண்ணு மாப்பிளைய உட்கார வச்சு சாப்பிட விட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆ சரி சின்ன பொண்ணு. சண்மு என்னாச்சு? இல்லை எங்கள் அண்ணன் ஒரு மாதிரி சோகமாக இருந்தா, நீங்கள் கவனிச்சிங்களா? அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியலையே, நான் கவனிக்கலையே. இல்லை அவன் அம்மூட்ட பேசும்போது சோகமாக தான் இருந்தான், என்ன பார்த்தோன்னே சிரிச்சான். சரி விடு. நீ ஏன் ஃபீல் பண்ணியா? தெரில ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளு சண்மு. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மாவையும் அண்ணனையும் பார்க்க என்னை அனுப்பவே. என்ன கேள்வி இது? இல்லை எனக்கு கேட்கணும்னு தோணுச்சாதான். இங்க பாரு, உங்க அம்மாவையும் அண்ணனையும் பார்க்க போகாதன்னா நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். பிகாஸ் அது உன் இஷ்டம். இல்லை நான் யாரும் உனக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? உன் ஃபேமிலியை நீ தானே பார்க்கணும். ரொம்ப தேங்க்ஸ். சண்மு, இது நம்ம லைஃப்ல எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி தெரியுமா? ஆமாம். கொஞ்சம் சிரிக்கலாம்ல? ம் இப்போ எவ்வளோ அழகா இருக்கா. நான் உனக்காக ஒரு saree எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த saree இப்போ கட்டுறியா? எனக்கா? ஆமாம் ஆமாம், உனக்கு தான். எனக்கு அந்த கலர் பிடிக்கும்னு நினைக்கேன். என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை நீங்கள். சர்ப்ரைஸ்லாம் சொல்லிட்டா பண்ணுவாவ. ஓ சாருக்கு சர்ப்ரைஸ்லாம் பண்ண தெரியுமோ? போக போக நீயே